மை டியர் கௌதம் டே செல்லக்குட்டிஸ் 8th ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் இருப்பா. இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிடி எக்ஸாம் தானே அப்படியே கேட்பாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. இதுக்கான ஆன்சர் அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் உங்களுக்கு அதில் பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் நாளைக்கு உங்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம், இங்கிலீஷாக மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே பாருங்கள், இந்த யோகா போஸ் நேம்டு ஆஃப்டர் லோட்டஸ் ஃப்ளவர் இஸ் டேஸ். இது வந்து ஃபில்லப்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்கோங்க. ஹிட் விக்கெட் இஸ் ரிலேட்டட் டு த கேம் ஆஃப் டேஸ். கிரிக்கெட் ரொம்ப தெரிஞ்சது தான் ஈஸியாக. அப்புறம் ஸ்ட்ரைக்கர் இஸ் அசோசியேட்டட் வித் த கேம் ஆஃப் டேஸ். கேரம். January 26 is the celebrated as Republic Day. Republic Day games U17 during the academic year 2024-2025 were conducted in the dash. இதே கொஸ்டினை 9th கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? மதுரையில் நினச்சா திருச்சி நினச்சா எனக்கே டவுட்டாக இருக்குது. எங்கே நினச்சேன் தெரியல. ஐ திங்க் மதுரை நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேட்ச் தான் ஃபாலோயிங் பாருங்கள். பாக்ஸிங்னா என்ன? பாக்ஸிங் எங்கே இருக்கும்? ஸ்பானிஷ். மெடலி. ஷார்ட் புட் 4 kg. பக் லைன்னா உங்களுக்கு கபடி. விட்டமின் பினா என்னது சரியாக தெரில எனக்கு இது ஆன்சர்ஸ்லாம். அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். ரைட் இட் டவுன். வாட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி? பிளேயிங். 42.195 kilometers ரெஃபர்ஸ் டு மேரத்தான். அப்புறம் ஃபோர்ஸ்பெரி ஃப்ளோபீஸ் அசோசியேட்டட் வித் டேஸு எனக்கு தெரில சீரியஸாக. ஆன் த ஸ்பாட் ஜாகிங்கிறது பார்த்திங்கன்னா என்னது? வார்ம் அப்பு. அப்புறம் தண்டால் ரெஃபர்ஸ் டு வார்ம் அப் எக்ஸசைஸாக இந்தியன் ஸ்டைல் ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக இல்லை எக்ஸசைஸ். இது வந்து எக்ஸசைஸ் தண்டாலுங்கிறது. அப்புறம் ரைட் எனி 2 கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ 2.5 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக 5 மார்க். ஓகேவா? ரைட் 3 பேசிக் ஸ்கில்ஸ் ஆஃப் பேட்மிண்டன். ரைட் 3 பேசிக் ஸ்கில்ஸ் ஆஃப் கொக்கோ. லிஸ்ட் 3 டிசீசஸ் தட் அக்கர்ஸ் டியூரிங் சம்மர். ஓகேங்களா? சம்மரில் வந்து என்ன நோய் வரதுக்கு வரும்? சம்மரில் என்ன வரும் பெருசா? ஓகே, இதை விட்டுருங்க. அந்த பேசிக் ஸ்கில்ஸு கொக்கோ பேட்மிண்டன். கொக்கோக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ள ஒன்றும் டிஃபென்ஸு. சேசிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக சேஸ் பண்ணி தொடரணும். பேட்மிண்டனுக்கு பேசிக் ஸ்கில்னால் என்னது? பட் கரெக்டாக ராக்கெட்டை பார்த்து செட்டில் கார்க்கை பார்த்து அடிக்கணும். அது கரெக்டாக நீங்கள் 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் எழுதுனா போதும். 3 சென்டென்ஸ் எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா 2.5 மார்க் தானே. 3 பாயிண்ட்ஸ் போதும். 2-3 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ ரைட் 10 சென்டென்ஸ் அபவுட் த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கண்டக்டட் இன் யுவர் ஸ்கூலு. ட்ரா த டயக்ராம் ஆஃப் த பால் பேட்மிண்டன் கோர்ட் அண்ட் இண்டிகேட் திஸ் இட்ஸ் டைமென்ஷன்ஸ். இது ரொம்ப ஈஸி. பால் பேட்மிண்டனுங்கிறது. பால் பேட்மிண்டன் எல்லாமே செட்டில் மாதிரி தான் இருக்கும். கோர்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபுல்லாக கோட் போட்டுக்கிறீங்க. லாபி லைன் போட்டுக்கிறீங்க. நடுவில் ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. போட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு போனால் போதும். உங்களுக்கு மார்க் அவ்வளோதான் போதும். ஓகேவா? முக்கியமாக கபடி கோட்டு, பேட்மிண்டனு, கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இந்த கோட்டில் பார்த்துட்டு போயிருங்க. இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ நாளைக்கு உங்களுக்கான ஃபிசிக்கல் எஜுகேஷன், நாளைக்கு உங்களுக்கான 8th மேக்ஸ் எக்ஸாம். அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே சில குட்டீஸ், பாய்ப்பா.